ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து நிறைய போஸ்ட் விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 100+ போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரக் ஸ்டோர் கீப்பர் தான் வந்து அதில் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து சேலரி தான் வந்து முக்கியம். சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பே லெவலில் வந்து 6 தராங்க. அதாவது டிஸ்பென்சிங் ஃபார்மசிஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து சேலரி அதிகம். ஏன் பார்த்தீங்கன்னா, பே லெவல் 5 எவ்வளோ சேலரி லெவல் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29,000 தான் வந்து பேசிக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சேலரி டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40,000 தான் வரும். ஆனால் இந்த ட்ரக் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பே லெவலில் வந்து 6, உங்களுக்கு பேசிக் லெவலே வந்து 35,500 வரும். உங்களுக்கு வந்து டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 to 55,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பே லெவலும் அதிகம், உங்களுக்கு வந்து வேலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து 2 இடத்த தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்ட் தென் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் நியூ டெல்லி தான். இதுவும் எய்ம்ஸ் நியூ டெல்லி கீழே தான் வருது. எய்ம்ஸ் அஃபிலியேட்டட் தான். எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ட்ரக் ஸ்டோர் கீப்பருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் தான். இதில் வந்து நியூ டெல்லிக்கு வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒரே ஒரு போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து டோட்டலாக 5 போஸ்ட்டு. யூஆர் கேட்டகரிக்கு வந்து 3 போஸ்ட்டும், நெக்ஸ்ட்டு ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 2 போஸ்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசியும் எலிஜிபிள், டிகிரி இன் ஃபார்மசியும் வந்து எலிஜிபிள். ரெண்டுக்குமே வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, டிகிரிக்கு வந்து டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரக் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோரிங் அண்ட் டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக் இன் ட்ரக் ஸ்டோர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஆர் ஃபார்மசிட்டிக்கல் கன்சர்னில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் வந்து டிப்ளமோக்கு வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்து அதே தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டிப்ளமோ எலிஜிபிள், நெக்ஸ்ட் டிகிரி எலிஜிபிள் வந்து இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஆர்இ அப்ளை பண்ணுறவங்க இதையும் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் சாய்ஸ் இருந்ததுன்னா அதர் கம்பேர் பண்ணும்போது மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும். டெல்லி எய்ம்ஸும் பெருசு, இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதோட ஹாஸ்பிட்டல் விசிட் பாருங்கள். இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. நரேந்திர மோடி ஐயா வந்து இதை ஓப்பன் பண்ணியிருப்பார். இதுவும் வந்து பெருசு. இதில் வேலை கிடைக்கத்தே வந்து நமக்கு வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த எய்ம்ஸ் சிஆர்இ பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன், இதுக்கான எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் பேட்டர்னே வந்து ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இல்லைனா அதோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுற லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எய்ம்ஸ் சிஆர்இ பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.